1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐபோனை திருடியவரை தேடி கண்டுபிடித்தும் அதனை மீட்க முடியாமல் தவித்து வரும் விடுதி மேலாளர் சலீம் இவர்தான். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றின் மேலாளராக வேலை பார்த்து வருகிறார் கன்னியாகுமரியைச் சேர்ந்த சலீம். கடந்த 1ஆம் தேதி இரவு பணியில் இருந்த சலீம் விடுதியின் வரவேற்பறையிலேயே படுத்து தூங்கி உள்ளார். அதிகாலை 4 மணி அளவில் விடுதி கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த நபர் ஒருவர் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த சலீமின் 1.5 லட்சம் மதிப்பிலான ஆப்பிள் ஐபோன் மற்றும் விடுதியின் நிர்வாக செல்போனையும் திருடி சென்றார். விடுதியில் பொருத்தியிருந்த சிசிடிவியின் பதிவு மூலமாக செல்போன்கள் திருடு போயிருப்பதை தெரிந்து கொண்டு அந்த பதிவுகளோடு பெரியமேடு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க சென்றார் சலீம். அங்கிருந்த காவலர் ஒருவர் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டி பாதுகாப்பிற்காக அதிகாரிகள் சென்றிருப்பதால் மறுநாள் வருமாறு கூறியதாக தெரிவித்தார் சலீம். மறுநாளில் காவல் நிலையம் சென்ற போதும் சலீம் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் அலுவலக செல்போன் காணாமல் போனதால் வேலை பறிபோகும் நிலை ஏற்படவே தானே களத்தில் இறங்க முடிவெடுத்தார் சலீம். நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படின்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 2-3 நாள் அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இன்ஸ்பெக்டர் மேடத்திலிருந்து எஸ்ஐலேருந்து எல்லாருக்கிட்டையுமே நான் டெய்லி ஃபோன் பண்ணி சார் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்போ யாருமே தரல. சிசிடிவி பதிவில் பதிவாகியிருந்த முகத்தை தேடி ரயில் மற்றும் பேருந்து நிலையங்களில் சுமார் 15 நாட்களாக சுற்றி வந்தார் சலீம். ஒரு வழியாக தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த பாபுலால் என்ற அந்த நபரை கண்டுபிடித்து அவரிடம் விசாரித்தார் சலீம். அதில் அல்லா பாட்ஷா என்பவரோடு சேர்ந்து பர்மா பஜாரில் அந்த செல்போனை 500 ரூபாய்க்கு விற்று மது அருந்திவிட்டதாக தெரிவித்தார் பாபுலால். அவரையும் அழைத்துக் கொண்டு சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் வைத்து அல்லா பாட்ஷாவையும் பிடித்தார் சலீம். ஆட்டோவில் இருவரையும் ஏற்றிக்கொண்டு பெரியமேடு காவல் நிலையத்திற்கு சலீம் கொண்டு சென்றார். அங்கு போலீசார் உரிய விசாரணை நடத்தாததால் அதிருப்தி அடைந்த அவர் அந்த இருவரையும் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கேயும் போலீசார் உரிய விசாரணை நடத்தி தனது செல்போனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்தார் சலீம். அக்யூஸ் 2 பேரை நானே பிடிச்சி 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் வித்திருக்காரு, இன்னொருத்தர் ஹோட்டல் எடுத்திருக்காரு. அந்த வித்தவரை அவரே சொல்ல நான் இடம் எங்கே இருக்கு நான் காட்டி தரேன் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு. கூட ஒரு போலீஸ் சைட்லேருந்து யாருமே ஹெல்ப் பண்ணல சார். அவர் வெளியே இருக்கார். எனக்கு அந்த மொபைல் ரிக்கவரி வேணும். ஏன்னா என் கம்பெனி மொபைல் ஒன்று, அதில் தான் என் கெஸ்ட் எல்லாம் கால் பண்ணுவாங்க. அதில் தான் எல்லா கால்ஸுமே வரும். எனக்கு ஒர்க்கும் அதனால ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதுக்கு பின்னாடியே ஒரு 15 நாளாக ஓடிட்டுருக்கேன் சார். செல்போன் திருடனுடன் ஒரே ஆட்டோவில் 9 மணி நேரமாக சுற்றியும் தன்னை போலீசார் அலைக்கழிப்பதாக கருதிய அவர் தனது நிலை குறித்து ஊடகத்தில் பேட்டியளித்தார். பாபுலால், அல்லா பாட்ஷா ஆகியோரை கைது செய்திருப்பதாகவும் திருட்டு செல்போனை வாங்கிய கடைக்காரரை தேடி வருவதாகவும் தெரிவித்தனர் போலீசார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.